ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறது பார்க்கலாம். பீர்க்கங்காய் பஜ்ஜி செய்ய ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம், 2 முனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 பாதியாக கட் பண்ணிக்கலாம். தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் கப் அளவில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடானதோ பீர்க்கங்காய் மாவில் டிப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஃப்ரை ஆனதோ திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.